வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும், பெலாரஸ் ஜனாதிபதி கணிப்பு. மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்த சுவிட்சர்லாந்தில் இன்று பொது வாக்கெடுப்பு. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்காவின் ரகசிய திட்டம், ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். விமான தாமதத்திற்கான இழப்பீடு தொடரும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புதல். புட்டினின் அடுத்த இலக்கு நாடு குறித்து சர்வதேச நிபுணர்கள் கணிப்பு. அணுவாயுத தாக்குதலில் இருந்து தப்பிக்க பிரிட்டனின் பாதுகாப்பான இடங்கள் குறித்து அறிவிப்பு. ஐரோப்பாவில் நேட்டோ ராணுவ பலத்தை குறைக்கும் அமெரிக்கா, ட்ரம்ப் அதிரடி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பட்ஜெட் திட்டத்தை நிராகரித்தது ஜெர்மனி, ஏற்க முடியாதது என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போர் இந்த ஆண்டிற்குள் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது என பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லூகாஷென்கோ தெரிவித்துள்ளார். அல் அரேபியா ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், உலக நாடுகளின் தற்போதைய மோதல்கள் மனிதர்களின் செயல்களால் உருவானவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சில முக்கிய நபர்களின் விருப்பமும் முதிர்ச்சியும் இருந்தால் மட்டுமே இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான போரை உடனடியாக நிறுத்த முடியும் என்றார். உக்ரைன் போர் மட்டுமின்றி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மத்திய கிழக்கு நாட்டு மோதல்களும் இந்த ஆண்டே முடிவுக்கு வரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளின் பதற்றத்தை தணிக்கவும் போரை நிறுத்தவும் அமெரிக்கா மிக முக்கிய பங்காற்றி வருவதாக லூகாஷென்கோ சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் மத்திய கிழக்கு நாட்டு பிரச்சினையை விட ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் சூழல் மிகவும் சிக்கலானது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்த சுவிட்சர்லாந்தில் இன்று பொது வாக்கெடுப்பு. சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்தும் வலதுசாரி கட்சியின் திட்டத்தின் மீது அந்நாட்டு மக்களிடையே இன்று அவசர பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. நாட்டின் தற்போதைய மக்கள் தொகை 9.1 மில்லியனாக உள்ள நிலையில் வீட்டு பற்றாக்குறை மற்றும் பொது சேவைகளின் மீதான சுமையை குறைக்க இந்த எல்லை கட்டுப்பாடு அவசியம் என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறினால் மருத்துவமனைகள் மற்றும் ஹோட்டல்களில் கடுமையான பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும் என சுவிஸ் அரசாங்கமும் வணிக அமைப்புகளும் எச்சரித்துள்ளன. மக்கள் தொகை வரம்பை எட்டினால் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான மக்களுக்கான இலவச நடமாட்ட ஒப்பந்தம் உள்ளிட்ட சர்வதேச உடன்படிக்கைகளை சுவிட்சர்லாந்து ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இதனால் உலக அரங்கில் சுவிட்சர்லாந்து தனிமைப்படுத்தப்படும் என்றும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் எனவும் எதிர்க்கட்சியினர் வாதிடுகின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்காவின் ரகசிய திட்டம், ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக 100 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை அமெரிக்கா ரகசியமாக நகர்த்தியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டின் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் அமெரிக்க படைகள் இந்த ரகசிய பணியை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளன என்றார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் சந்தையில் விலையேற்றத்தை தடுக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ரகசிய ஆபரேஷன் எப்போது எவ்வாறு நடத்தப்பட்டது என்பது குறித்த முழுமையான விவரங்களை ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள இப்பகுதியில் அமெரிக்கா மேற்கொண்ட இந்த நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் இந்த திடீர் அறிவிப்பு மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. விமான தாமதத்திற்கான இழப்பீடு தொடரும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புதல். ஐரோப்பிய ஒன்றியத்தில் விமானங்கள் 3 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதமானால் பயணிகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு விதியை மாற்றியமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இந்த இழப்பீட்டு நேரத்தை 3 மணி நேரத்திலிருந்து 5 அல்லது 9 மணி நேரமாக உயர்த்த சில நாடுகள் முயன்ற நிலையில் தற்போது அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் தற்போதைய 3 மணி நேர விதிமுறையையே தொடர்ந்து நீட்டிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. இதன் மூலம் விமானங்கள் தாமதமாகும் பட்சத்தில் பயணிகள் தங்களுக்குரிய இழப்பீட்டுத் தொகையை வழக்கம் போல தொடர்ந்து பெற முடியும். விமான நிறுவனங்களின் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சாதகமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முடிவின் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய பகுதிக்குள் பயணிக்கும் மில்லியன் கணக்கான விமான பயணிகள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர்.
புட்டினின் அடுத்த இலக்கு நாடு குறித்து சர்வதேச நிபுணர்கள் கணிப்பு. உக்ரைன் போரை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அடுத்த இலக்காக எந்த நாடு இருக்கும் என்பது குறித்து சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். மால்டோவா மற்றும் ஜார்ஜியா ஆகிய நாடுகள் ரஷ்யாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நேட்டோ அமைப்பில் இல்லாத இந்த அண்டை நாடுகள் தங்களின் பலவீனமான பாதுகாப்பு சூழல் காரணமாக ரஷ்யாவின் எளிதான இலக்காக மாறக்கூடும் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நேட்டோ அமைப்பில் உள்ள பால்டிக் நாடுகளான எஸ்டோனியா, லாட்வியா மற்றும் லித்துவேனியா ஆகிய நாடுகளுக்கும் ரஷ்யாவிடமிருந்து மறைமுக அச்சுறுத்தல்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சோவியத் யூனியனின் முன்னாள் நாடுகளை மீண்டும் ரஷ்யாவின் செல்வாக்கின் கீழ் கொண்டு வருவதே புட்டினின் நீண்டகால நோக்கமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பை பலப்படுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் இப்பகுதியில் மேலும் பல எல்லை மோதல்கள் உருவாகும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அணுவாயுத தாக்குதலில் இருந்து தப்பிக்க பிரிட்டனின் பாதுகாப்பான இடங்கள் குறித்து அறிவிப்பு. அணுவாயுத தாக்குதல் போன்ற தீவிர அவசர நிலையின் போது பிரிட்டனில் மக்கள் தஞ்சமடைவதற்கு ஏற்ற பாதுகாப்பான இடங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. லண்டன் போன்ற முக்கிய நகரங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் இலக்காக மாற வாய்ப்புள்ளதால் தொலைதூர பகுதிகள் பாதுகாப்பானவையாக கருதப்படுகின்றன. இங்கிலாந்தின் கொர்ன்வால், கம்பிரியா மற்றும் நார்த்தம்பர்லேண்ட் ஆகிய பகுதிகள் இந்த பட்டியலில் முன்னிலையில் உள்ளன. ஸ்கொட்லாந்தின் ஹைலேண்ட்ஸ் பகுதி அதன் புவியியல் இருப்பிடம் மற்றும் குறைந்த மக்கள் தொகை காரணமாக மிகவும் பாதுகாப்பான இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள வேல்ஸ் கிராமப்புற பகுதிகளும் அணுவாயுத கதிர்வீச்சின் பாதிப்பு மிக குறைவாக இருக்கும் இடங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. சர்வதேச பதற்றங்களுக்கு மத்தியில் அவசர கால பாதுகாப்பு இடங்களாக பாதுகாப்பு நிபுணர்களின் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த விவரங்கள் தற்பொழுது தொகுக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பாவில் நேட்டோ ராணுவ பலத்தை குறைக்கும் அமெரிக்கா, ட்ரம்ப் அதிரடி. ஐரோப்பிய பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தங்களின் முக்கிய நேட்டோ ராணுவ தளவாடங்கள் மற்றும் படைகளை அமெரிக்கா கணிசமாக குறைக்க திட்டமிட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள் தங்களின் சொந்த பாதுகாப்பிற்கு போதிய நிதி ஒதுக்காமல் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது என்பதை வலியுறுத்தவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அமெரிக்காவின் இந்த திடீர் முடிவால் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வரும் ஐரோப்பிய நேட்டோ உறுப்பு நாடுகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளன. முதற்கட்டமாக வான்வெளி பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் சில முக்கிய போர் விமான பிரிவுகள் ஐரோப்பாவில் இருந்து திரும்ப பெறப்படலாம் என இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இராணுவ குறைப்பு நடவடிக்கை வரும் காலங்களில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு உறவில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.